இன்றைக்கி நம்ம விலாக் மேட் 3 அப்படின்ற மைக்ரோஃபோன் தான் பார்க்க போகிறோம். போட்டானிக்ஸ் வந்து ஆதி காலத்து கம்பெனி. அவனோட பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் அவனோட ஏகப்பட்ட அக்சசரிஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வாங்கினேன். ஏன் டபுள் மைக் வாங்கினோம் அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ பர்பஸில் இருந்தால் டபுள் மைக் யூஸ் பண்ணலாம். அதனால் ரேட்டு வித்தியாசம் ரொம்ப பெருசாக இல்லை. அதனால் நான் டபுள் மைக்கே வாங்கிட்டேன். இதுதான் அதோட ஃபீச்சரு. டிஜிட்டல் பேட்டரி டிஸ்பிளே அப்படின்னா பேட்டரி எவ்வளோ இருக்குன்னு இங்கே டிஸ்பிளே தெரியும். அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. மியூட் மோடு கொடுத்துருக்கான். ஒரு மைக் வேணாம், இன்னொரு மைக் மட்டும் போதும்னா ஒரு மைக் மியூட் போட்டுக்கலாம். 3 மீட்டர் லாங் டிஸ்டன்ஸ் வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. அதை நம்ம செக் பண்ணிடலாம். இது பேசிக்கு டிட்டாச்சபிள் பட்டன் மாரி அட்டாச் பண்ணிக்கலாம். சவுண்ட் பிக்கப் 360ன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாக்ஸ்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா 2 மைக்கு, ஒரு டிரான்ஸ்மிட்டர், ரிசீவரு, கேஸு இது உள்ளே இருக்கும். முக்கியமாக வாரண்ட்டி கவர் ஆகணும் அப்படின்னா இதை ஸ்கேன் பண்ணி வாரண்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணிங்க. இன்வாய்ஸ் காப்பி அப்லோட் பண்ணிங்கன்னா வாரண்ட்டி ரெஜிஸ்டர் ஆகிடும் உங்களுக்கு 1 இயருக்கு. ஒன்றும் இல்லை, இது உள்ளே பார்த்தீங்கன்னா சி டைப்பு. இது வந்து பேசிக்காக சி டைப். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கன்வர்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்பிள் ஃபோனுக்கு. அப்புறம் ஒரு கேஸு, கனெக்டர் பின்னு, சார்ஜிங் கேஸு, ஓகே. மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். நீங்கள் இந்த ரீசனுக்கெலாம் வாங்கணும்னா இதை யூஸ் பண்ணலாம். சரி, பார்த்துருவோம் என்ன இருக்குன்னு. போட்டானிக்ஸே ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஹோம் தேட்டரு அது மாதிரி நிறைய ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பில்டு குவாலிட்டி நல்லாயிருக்கும் அவங்ககிட்ட. அதனால சரியாக வாங்கினேன் நான். அதெல்லாம் ரேட்டும் கம்மியாக இருந்தது. அமேசானில் ஆன்லைனில் தான் வாங்கினேன். அமேசானில் தான் வாங்கினேன். கேஸை உள்ளே இருக்கா, தனியாக இருக்கா தெரியல. சேஃப்டி போச்சு. பயங்கரமாக இருக்கேன். சொல்ல நான் பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குன்னு. செம்மையாக இருக்கு பாருங்கள். இது இங்கே சார்ஜ் போடுறது, பேக் சைடில் சார்ஜ் போட்டு கொடுத்துருக்காங்க போல். இந்த டிஸ்பிளே நினைக்கிறேன் பேட்டரிக்கு. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? கேஸ் வச்சு கொடுத்துருக்காங்க, போட்டு வைக்கும் போகிறதுக்கு வேணும். இவ்வளோ ஏதாவது கொடுத்துருக்காங்களே. சார்ஜரு, ஒரு ஆப்பிள் ஃபோனுக்கான கன்வர்ஷனு. அப்போ அதுக்கு மேலே உள்ள வாரண்ட்டி கார்டு. அதான் ஸ்கேன் பண்ணிங்கன்னா வாரண்ட்டி ரெஜிஸ்டர் கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ரெஜிஸ்டர் பண்ணால் தான் வாரண்ட்டி. அது ஸ்பெசிஃபிகேஷன் அவ்வளோதான். பாக்ஸில் அவ்வளோ தான் இருந்தது. ஓகே, இது மேலே தான் ஓப்பனு. இதுதான் வந்து ரிசீவரு, இது டிரான்ஸ்மிட்ரு, 2 டிரான்ஸ்மிட்ரு, இது கேஸ், இது சார்ஜ். இந்த கேஸில் வந்தது இந்த 3 தான் வந்தது. உள்ள ரிசீவரு, ஒரு ரிசீவரு, 2 டிரான்ஸ்மிட்ரு, ஓகேங்களா. இப்போ இந்த கேஸில் வரும்போது உள்ளே இருந்தது இல்லையா, ஆனால் சார்ஜ் ஆகிருக்காது. ஏன் சார்ஜ் ஆகாதுன்னா அவங்க வந்து கீழே வந்து இதை பாருங்கள், இதில் வந்து கீழே வந்து சார்ஜ் ஆகாத மாதிரி ஒட்டியிருக்காங்க. இதை மாதிரி இதில் பிடிச்சிட்டிங்கன்னா சார்ஜ் ஆகும். பாருங்கள், போட்டு காமி, இது பிடிச்சிட்டேன் நான். இதில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், சார்ஜ் ஆகும். இது சார்ஜ் ஆகுது. இப்போ இது சார்ஜ் ஆகிட்டுருக்கு, ஓகேங்களா. இந்த கேஸு சார்ஜ் போடுறது அப்படின்னா, கேஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கேஸை சார்ஜ் போட்டு விட்டிங்கன்னா சார்ஜ் ஆகிட்டுருக்கும். இது போட்டிங்கன்னா 95% இப்போ இந்த கேஸ் சார்ஜ் ஆகிட்டுருக்கு, ஓகேங்களா. இப்போ இந்த கேஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, விட்டுட்டிங்க அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே சி டைப் தான் இல்லையா, அது என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இதில் சார்ஜ் போட்டுக்கலாம். வாங்க, சார்ஜ் ஆகிட்டுருக்கா, ஓகேங்களா. இது டிஎக்ஸ்னா டிரான்சாக்ஷன், இது டிரான்சாக்ஷனு, இது ரிசீவர். இது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷனு, மியூட்டு, சிங்க் ஆகிறது, சார்ஜ் ஆகிறது, இது 3 சிம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. 3 செக் பண்ணி பார்க்குறோம் எப்படி தான் இருக்குன்னு. இப்போ 2மே சார்ஜ் ஆகிட்டுருக்கு, ஓகேங்களா. 93%, 92% இதில் இந்த கேஸில் சார்ஜ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டிட்டாச்சபிள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இதை எடுத்திங்கன்னா இப்படியும் பின்னு மாட்டி, பின்னு இது பாருங்கள், இப்படி மாட்டி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா தனியாக எடுத்திங்கன்னா தனித்தனியாக வந்துடும். இதை நீங்கள் பட்டன் மாதிரி உள்ள ஷர்ட்டு உள்ளே விட்டு இப்படி போட்டிங்கன்னா ஒட்டிக்க முடியும். சரி, தனியாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். இதில் இவ்வளோ நேரம் பேசுனது மொபைல்லே வந்து மைக்கிலேருந்து பேசிகிட்டு இருந்தேன். இப்போ நம்ம இந்த மைக்கை மாட்டிட்டு எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்துருவோமா. ஏன்னா இங்கே ஏசி ஃபேன் ஓடுது, அந்த சத்தம் நல்லா கேட்குது. ஸோ இது நாய்ஸ் கேன்சலேஷன் ஒர்க் ஆகுதா ஒன்று பார்த்துருவோம்.
இப்போ 2 மைக்கில் ஒன்று நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஒன்று சார்ஜ் ஆகிட்டுருக்கு இல்லையா? இப்போ அந்த ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதை தான் பேசிகிட்டு இருக்கேன். செக் பண்ணுவோமா? இப்போ பாருங்கள், இதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருக்குது, கனெக்டில் இருக்குது. இது வந்து கனெக்டடு மைக் கனெக்டாக இருக்குது அப்படின்றது. இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருக்குதுன்றதுக்கு. ஓகேவா? இப்போது எப்படி தான் இருக்குதுன்னு பார்த்துருவோம். செக் இப்போது நாய்ஸ் கேன்சலேஷன் செக் பண்ணுவோம். ஆனில் இருக்குது. டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு. ஓகே, ரெடி போகலாம் மக்களே. இப்போ வந்து 2 மைக் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஒன்றா பேசிகிட்ருக்கேன். இப்போ அவன் செக்கிங் டிஸ்டன்ஸ் செக் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கேன், எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துருவோம். நம்ம டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. பேசு, அங்கே பேசு. போதும் போதும், அப்படியே வா. ஏய் கட் ஆயிடுச்சு. பைக் சவுண்ட் நிறைய வருது, நாய்ஸ் கேன்சலேஷன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுது. போனால் பற்றி அது வரைக்கும் பாருங்கள், 30 மீட்டருக்கு மேலேயே வருது. நல்லா தான் ஒர்க் ஆகுது. வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.